ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதாவது இன்வைட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன்பே இன்ஸ்டால் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லிங்க் மூலிமா உள்ள வரவங்க எல்லாருக்கும் 50 ருபீஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் என் லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒரு 10 to 15 ருபீஸ் இந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஷ்பேக் ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹிஸ்ட்ரியில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் 50 ருபீஸ் வந்திருக்கு இன்வைட் பண்ணது மூலிமா. ஸோ அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து என் லிங்க் மூலிமா உள்ளே வந்ததுனால எனக்கு 50 ருபீஸ் கேஷ்பேக் வந்திருக்கு. ஸோ அவனுக்கும் வந்திருக்கும். ஸோ இந்த கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே கிஃப்ட் கார்டில் ஆட் ஆகிடும். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன்பே கிஃப்ட் கார்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஆட் ஆகிடுது. ஸோ இந்த கிஃப்ட் கார்டு அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுக்கு ஆல்ரெடி நான் ஒன் டைம் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து எனக்கு 50 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ அந்த 50 ருபீஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் 50 ருபீஸ்க்கு. ஸோ ஜிஎஸ்டியில் 1 ருபி போயிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டை நான் விற்று 46.73 ருபீஸ் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் எனக்கு 50 ருபீஸ் கேஷ்பேக் வந்ததில் 4 ருபீஸ் எனக்கு சார்ஜஸ் போய் மிகுதி 46 ருபீஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுற மாதிரி இருக்குது. ஸோ அதை இப்போ வந்து நம்ம லைவாக பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹோமில் போயிடுங்க. ஸோ ஹோமில் போயிட்டிங்கன்னா இங்கே கோல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ கோல்டு அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்ட் ஷிப் பை ஒன் டைம் அப்படின்னு இருக்கும். பை ஒன் டைம் அப்படின்றது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டு நம்மக்கிட்ட 50 ருபீஸ் கேஷ்பேக் இருக்குது. ஸோ 50 ருபீஸ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் 1.46 வந்து ஜிஎஸ்டி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரொசீட் டு பே கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் ஆர் ஃபோன்பே கிஃப்ட் கார்டு அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் 50 ருபீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பே அப்படின்னு கொடுக்கணும். ஸோ பே கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆகிட்டு ஓகே நம்ம கோல்டை இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கோல்டை வந்து நம்ம செல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ப்ரொசீட் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஐயில் போயிட்டுருக்கு. பட் நான் உங்களுக்கு எப்படி வந்து செல் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி இப்போ காமிக்க போகிறேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து இப்போ 16 செகண்ட்ஸ் ஆகும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கேஷ்பேக் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம செல் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படின்னா அதே மாதிரி சேம் வந்து கோல்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கோல்டை கிளிக் பண்ண உடனே உங்கள் பார்த்தீங்கன்னா செல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே மேலே வந்து பாருங்கள் நம்ம போட்ட அமௌண்ட் இருக்குது, இன்வெஸ்ட் வேல்யூ 48.54 அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 47.89 இருக்குது. கீழே செல் கோல்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த செல் கோல்டை கிளிக் பண்ணிங்கன்னா செல் இன் கிராம்ஸ் அப்படின்னு போட்டுடலாம், இல்லைனா செல் இன் ருபீஸ் அப்படின்னு போட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது 46.50. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ கிராம் இருக்கோ அந்த கிராமை வந்து செல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிரெடிட் ஆகிடும். இப்போதைக்கு வந்து நான் செல் பண்ணல, ஏன்னா நான் அப்படியே வச்சுட்ருக்க போகிறேன். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு யூசர்ஸ் யாராவது உள்ளே வந்தீங்கன்னா ஸோ அதை வந்து அகைன் இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதே ரிட்டர்ன்ஸும் தரலாம். ஸோ அதனால் நான் இப்போ ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதர் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணனாலும் பண்ணலாம், அதுவும் ஃப்ரீ தான். ஆர் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேஷ்பேக் மூலிமாவும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக எப்படி வந்து ஜஸ்ட் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம 50 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ இதே போல் வீடியோவை நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஆப்பில் வித்ரா பண்ணதை எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அந்த ஆப்பை வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ சன் கிரிப்டோ ஆப் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தராங்க. ஸோ இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 273 ருபீஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 273ல் நான் வந்து இப்போ அதை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி நான் கோல்டு சொன்னனோ அதே மாதிரி இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தே இருந்ததுனால எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜில் 9.45% இருக்குது. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு 25 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதை நீங்கள் வித்ரா பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா மேட்டிக் அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து செல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதே சேம் அதே மாதிரி செல் அப்படின்றத கொடுத்துட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா 100% கிளிக் பண்ணிங்கன்னா 294 ருபீஸ் நமக்கு வந்துடும். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் வரும். ப்ளஸ் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணதுனால உங்களுக்கு 100 ருபீஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ரெஃபர் லிங்க் ரெண்டுமே கீழே கொடுக்குறேன். இது வந்து இப்போதைக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உண்மையாக இல்லையான்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் முக்கியமாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் பாய் கைஸ் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ்.